2 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சது, 3 பல் பூண்டு. நம்ம எடுத்த எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்க்காம இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயம், இது ஆப்ஷனல். அரைச்சதை மாவோடு சேர்த்துடுங்க. இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட். 1 ஹவர் சோக் பண்ண 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிற மாவோட சூடு பண்ண 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கை வச்சு எண்ணெய் மாவில் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுடுங்க. தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுன்ட்டு. அது கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. நம்ம எடுக்கிற இடியாப்ப மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். நான் பெரியார் பிராண்ட் இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கை இம்ப்ரெஷன் படிக்கணும், அதான் அளவு. ஈரமான டவல் போட்டு மூடிடுங்க. இது மாதிரி துணி போட்டு மூடிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தட்டை எப்படி கோல்டன் ப்ரௌனில் வருது அதே மாதிரி கடைசி வரையும் வரும். இது போல் ஒரு பெரிய கவர் எடுத்து ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இது போல் மாவை உருட்டி வச்சுக்கோங்க. இது மேலேயே துணி போட்டு மூடிடுங்க. நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டா இது போல் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. மேலே இந்த டாப்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. கவரோட டாப்லேயும் அமுத்திட்டு இது மாதிரி உள்ள பேஸ் உள்ள பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜென்ட்லாக அவ்வளோதாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரவுண்ட் அழகாக வந்திருக்குன்னு. நம்மளோட தட்டை ரெடி. எண்ணெயில் பொரிச்சிட்டு பார்க்கலாம். எண்ணெயில் சேர்த்துலேருந்து 3 நிமிஷம் பக்கம் கழித்து திருப்பி விடுங்க. உடனே திருப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் தட்டை போட்டு எடுத்துட்டேங்க. ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. இருக்கிற லெஃப்ட் ஓவர் மாவை போட்டுட்டு பார்க்கலாம். எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி நம்ம எடுத்துட்ட அளவுக்கு 30 தட்டை வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.